ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போகிறது புதினா கொத்தமல்லி சட்னி. அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் கீறினது 2ஆ உடச்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு. கல் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை சேர்த்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிப்போம். இப்போது 3 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணது போட்டு வதக்குறேன். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிப்போம். கொத்தமல்லி நான் தண்டோடு தான் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஃபுல்லாக லீஃப் மட்டும் இருக்காமல் தண்டும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புதினாவை ஆட் பண்ணுவேன். இப்போ புதினாவை ஆட் பண்ணுவோம். புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிருப்போம். இப்போது தேங்காய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைப்போம். கடுகு இதுவானோடனே உளுந்து போட்டுட்டு உளுந்து வச்சு விடுவோம். தேங்காய் சட்னிக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருவோம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, இப்போ அரைச்சாச்சு. புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது தாளித்து வச்சதை இதோட சேர்த்துருவோம். இப்போ சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.